அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் இந்தியாவின் நாகரிகத்தை அறிய வேண்டும் என்றால் அது தென்னிந்தியாவிலிருந்து தொடங்க வேண்டும், அதுவும் ஆற்றங்கரை நாகரிகத்தில்தான் தொடங்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக ஆராயலாம். இதற்கான சான்றுகளாக நான் மிகவும் பழமையான ஒரு வரலாற்று புத்தகம், அதன் ஆசிரியர் கோ தங்கவேலு, அதன் முதற் பதிப்பு 1976 போட்டிருக்காங்க. அதில் வரும் வரிகளை குறிப்பிட்டு அதன் பிரகாரம் என்னுடைய கருத்துக்களையும் பதிலாக இருக்கிறேன். ஈரான், ஈராக் மற்றும் இந்த மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து நமது வடமேற்கு இந்தியாவில் கைபர் போலன் கால்வாய் வழியாக மக்கள் நுழைவதற்கு முன்பு இங்கு இந்தியாவில் பரதர் என்னும் நீதில் நில தமிழக மக்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் பெயர் கொண்டதும் பாரதம் என பெயர் வந்தது. இதை நாவலத்தீவு என்றும் அழைப்பர். ஒரு காலத்தில் இந்த நாவலத்தீவு இராலித்தீவு, இலவந்தீவு, அன்றில்தீவு, குசைத்தீவு, தெங்கத்தீவு, தாமரைத்தீவு என 7 பகுதிகளாக பிரிந்திருந்தது. இமயம் வட இந்தியாவும் விந்தியாவும் மற்ற இந்திய பகுதி தெற்கில் மூழ்கி போன பழம்பாண்டி நாட்டோடு கூடியது. இங்கு இமயம் சொல்வது நமது குமரிக்கண்டத்தில் உள்ள பகுளி ஆற்று பக்கத்திலிருந்து மேருமலை, இதுதான் இமயம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதை சம்புவான் தீவு என்றும் கூறுவர். இந்த சம்புவான் தீவு என்பது சீனாவை தவிர்த்து மீதமுள்ள ஆசிய கண்டத்தை தான் புராணங்களில் சம்புவான் தீவு என்று அழைக்கின்றனர். குமரிக்கண்டம் லெமூரியா என்பது பண்டை காலத்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவோடு கூடிய பழம்பாண்டி நாடாகும். இந்த கடற்கோட்கள் போது இந்த தீவுகளெல்லாம் அப்படியே புதிய கடலுக்கடியில் சென்று விட்டன. இதன் அடிப்படையில் பாண்டி நாடே மனிதன் பிறந்திருக்கக்கூடும். அதன் பேசிய முதன் மொழியே நமது தமிழ்மொழி. எனவே இந்திய வரலாறு தெற்கிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பது மொழியறிஞர் பேராசிரியர் ஞா தேவநேய பாவனர் கூற்று. எனவே இந்திய வரலாறு முறையே கிருஷ்ணா, காவேரி, வைகை ஆற்று சமவெளியிலிருந்து தொடங்க வேண்டும் என பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்பவரும் ஆமோதிக்கிறார். இந்திய வரலாற்றை இதுவரை எழுதியவர்கள் எல்லாம் தென்னிந்தியா என்ற நிலப்பகுதியை மறந்து வரலாற்று நூல்களை எழுதியுள்ளனர் என்பதை பர்.வி.ரா. ஸ்மித் என்ற ஆய்வாளரும் கூறியுள்ளார். எனவே இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்தும் தொடங்கினால்தான் இதன் முழுமையான வரலாறு கிடைக்கும். இயற்கையின் அடிப்படையில்தான் மாந்தரின் நிறம், குணம், வீரம், அறிவு முதலிய பண்புகள் உருவாகின்றன. எனவே புவியியலை, அந்த மக்கள் வாழும் சூழலை காலத்தோடு முறைப்படுத்தி கூறுவதே வரலாறாகும். இது வெறும் நிகழ்வை பதிவிடும் முறையல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இதை அடிப்படையில் இந்திய நிலமைப்பிலை இத்தாலியோடு ஒப்பிட்டு ஆசிய இத்தாலி எனும் ஒப்பீட்டு கருத்துக்கள் உள்ளன. இங்கு இமயமலையை ஆல்ஸ் மலையோடு ஒப்பிட்டு, ஏன்னா இத்தாலிக்கு மேலே ஆல்ஸ் மலை இருக்கும், அதே மாதிரி இமயமலைக்கு மேலும் இந்தியாவுக்கு மேலே ஆல்ஸ் மலை உள்ளது. இத்தாலியின் முற்புறமும் சூழ்ந்துள்ள கடல்களை இந்தியாவின் முற்புறம் சூழ்ந்துள்ள கடலுக்கு ஒப்பிடலாம். அங்கு அபினன் மலைத்தொடருக்கும் விந்திய மலைத்தொடர்களுக்கும், தெற்கே உள்ள சிசிலிக்கு ஈழத்தையும், நன்னில கடலுக்கு இந்து மகா கடலையும், தகாக்கான் கடலுக்கு அரபிக்கடலையும், எரித்திரை கடலுக்கு வங்கக்கடலையும் ஒப்பிட்டு இத்தாலியும் இந்தியாவின் நிலமைப்பு ஒத்துப்போவதாக, இரு நாடுகளும் மண் வளத்தாலும் கடல் வளத்தாலும் ஒற்றுமையுடன் என இவ்வாறு ஒரு கருத்து இருக்கிறது. இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நாகரிகங்கள் இத்தாலியிலிருந்து சென்றன. எனவே இத்தாலியா ஐரோப்பிய நாடுகளில் கலங்கரை விளக்காக நாகரிகத்திற்கு விளங்குவது போல ஆசிய நாடுகளில் நாகரிகம் வளர்வதற்கு இந்திய நாகரிகமே மூலமாக உள்ளது. இந்தியாவின் வடக்கே இமயமலையும் ஒரு பெரும் தடுப்பு போன்று உள்ளது. இங்குள்ள
வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் கால்வாய் ஆப்கான் உள்ள காபூலையும் பாகிஸ்தான் உள்ள பெஷாவரை இணைக்கிறது. அதையடுத்து போலான் கால்வாய் இந்திய மற்றும் கண்டகாரையும் இணைக்கிறது. இவ்வாறு இவ்விரு கால்வாயில் வழியாகத்தான் அங்கே மத்திய ஆசியில் இருந்த மக்கள்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ஸ்கத்தியர்கள், குசானர்கள், ஹூனர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள், முகலாயர்கள் என 12 வகை அந்நிய இனத்தார் இந்தியாவின் மீது உள்நுழைந்தனர், படையெடுத்து வந்தனர். அதைப்போன்று இந்தியாவின் மத்தியில் அமைந்துள்ள விந்திய சாத்புர நீண்ட மலைத்தொடர்கள் மேற்கு மற்றும் கிழக்காக இந்தியாவின் வட இந்திய, தென்னிந்தியா என்று பிரிக்கிறது. விந்திய மலைத்தொடர் தென்னிந்தியாவிற்கு ஒரு அரண் போல இருந்து வட இந்திய பேரரசுகள் தெற்கே பரவாமல் வெகு காலம் காத்து வந்தது. வட இந்தியா, தென்னிந்தியா என பிரிந்திருந்ததால் இங்கு இருதரப்பட்ட நாகரிகம், பண்பாடு, வரலாறுகள் உண்டாகின. இதுவே ஒன்றுபட்ட இந்திய வரலாற்றை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக இருந்து வந்துள்ளது. தற்பொழுது அந்த தடைகள் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியை வைத்தது பார்க்கும்போது இணைய ஆரம்பித்துவிட்டன. இதனால் தான் கிபி 1500 வரை வட இந்தியா நிறைய தாக்குதலுக்கு, ஆனாலும் தென்னிந்தியா அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. இதன் நாகரிகம் ஓரளவு பாதுகாக்கப்பட்டே வந்துள்ளது. நீங்கள் பார்ப்பது மொழி வாரியாக இந்தியாவில் 7 குழுக்கள் தான். இந்த 7 இனங்களை அவர்கள் மிகவும் பழமையான இனம் தமிழ் இனமாகும். எனவே இந்த உடற்கூற்றின் அடிப்படையிலும் இனி எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாம். தென்னிந்தியா தொன்மையாக இருப்பதை இந்தியாவின் வரலாற்று தெற்கே இருந்து தான் நாம் தொடங்க வேண்டும் என்பது இதன் அடிப்படையில் இருந்து நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறு மொழியின் அடிப்படையில் பார்த்தாலும் இங்கு ஆரிய என சொல்லப்படும் ஈரானிலிருந்து வந்த மக்கள், மத்திய ஆசியில் இருந்த மக்கள் வாழ்வதற்கு முன்னே தமிழ் மக்கள் உள்ளார்கள். தமிழ் இங்கு மொழியின் அடிப்படையில் தமிழ் மற்றும் முண்டா, ஆரிய என 3 மொழி குடும்பங்கள் உள்ளன. இந்த முண்டாவில் சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, பிரகிருதம், வங்காளம் இவை உள்ளடக்கிய மொழிகளாகும். இதிலிருந்து உண்டாயின. தமிழை அடிப்படையாக கொண்டு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடுகு என செம்மொழிகளும், அத்துடன் துதம், கோதம், கோண்டு, கூட, ஒரியன், ராஜ்மஹால், பிராகுயி என ஆக மொத்தம் 13 மொழிகள் தமிழை மொழி அடிப்படையாக கொண்டு உருவாகின. முண்டா மொழி குடும்பம் மான்காமர், சீனா, திபெத்திய மொழிகளை சார்ந்தது. நான் மேற்கூறிய கருத்தில் இந்த ஆரிய மொழி குடும்பத்திலிருந்தான் சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, பிரகிருதம், வங்காளம் இந்த மொழிகள் உண்டாயின என்று கருத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வேற்றுமையுடன் மொழி இனம் இருந்த போதிலும் இவர்கள் சமயத்தினால் ஒன்றிணைந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இங்கு இந்தியாவில் மக்கள் வாழ்கின்றனர். இவ்வாறு பல்வேறு மலைப்பகுதிகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், அதில் பாயும் ஆறுகள் என சிறந்து விளங்கும் இந்தியாவில் அதில் ஊராக ஓடும் நதிதான் இந்த பாலாறு ஆகும். இந்த பாலாற்றின் நாகரிகத்தை அறிய வேண்டும் என்றால் அந்நதியின் மூலத்தை தேடி சென்றால் தான் கிடைக்கும். அவ்வாறு அதன் மூலத்தில் அமைந்துள்ள பழமையான கோயில் நந்தீஸ்வரர் என்னும் நந்திமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோயிலாகும். இக்கோயில் ராஜராஜ மற்றும் ராஜேந்திர சோழனின் சிற்ப சிலைகள் தற்போதும் காணலாம். இந்த சிற்பங்களை நாம் தமிழ்நாட்டில் தஞ்சையில் உள்ள கோயில் கூட அவ்வளவு தெளிவாக காண முடியவில்லை. ஆனால் இங்கு அவர்களின் சிலைகளை தெளிவாக காணலாம். இவ்வாறு சிறந்து விளங்கிய தொண்டை மண்டலத்தில் ஓடும் ஜீவநதியாக முன்பு பாலாறு விளங்கியது. இதன் தொன்மையை அறிய வேண்டுமென்றால் இந்த நதி ஓடும் தொண்டை நாடு வரலாற்றை அறிய வேண்டும். இந்த தொண்டை நாடு சரஸ்வதியின் அருளால் இதன் மேற்கிலிருந்து கிழக்கு எல்லை பகுதியில் வரை கல்வியில் அக்காலத்திலே சிறந்து விளங்கிய காரணம் இங்கு கலைவாணி அவதரித்து அவர்கள் அறிவை இங்குள்ள மக்களுக்கு வழங்கியதால் இத்தொண்டை நாடு கல்வியில் சிறந்து விளங்கியது. பண்டைய காலத்திலே காஞ்சிபுரத்தில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருந்தன. இங்கு ஐரோப்பா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து மாணவர்கள் பயின்றுள்ளனர். இந்த காஞ்சி மாநகரிலிருந்து போகரை கடல் வழி மார்க்கமாக சைனா சென்றுள்ளார். அவரின் அங்கு சென்று
போகரின் குருவான காலங்கிநாதரின் கட்டளை நிறைவேற்றி அங்கு சைன மக்களுக்கெல்லாம் நமது கலாச்சாரத்தை சயின்ஸ் கற்றுத்தருந்து பின்பு இந்தியா திரும்பி வந்து பழனியில் ஜீவசமாதி அடைந்தார். இவ்வாறு அவர் பயணத்தின் போது இந்த பாலாறு சமவெளியில் பாயும் பகுதியான வாணியம்பாடி அவர் வந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன. இவர் மூலம்தான் இந்த பாலாற்றின் மணலில் இருக்கும் தங்கத்தை பிரித்து எடுத்து அதை உருக்கி பொன்னாக மாற்றும் இவ்வறிவியலை அறிந்த பொற்குலரான போகர் மூலம் இந்த அறிவியல் அவர் குலம் வந்த மக்களுக்கு கற்பிக்கப்பட்டு பொற்குல சமூகத்தினர் இந்த வாணியம்பாடி பாலாற்று குடியில் குடியமர்ந்து வாழத் தொடங்கினார்கள். இந்த போகர் கலியுகத்துக்கு முன்பு வாழ்ந்தவர். எனவே இந்த பாலாற்று நகரம் கலியுகத்துக்கு முன்பே தோன்றிய நாகரிகம் ஆகும். இதன் அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பே ஒரு வணிக நகரமாக இருந்துள்ளது. இதன் வரலாறு இன்னும் பின்னோக்கி செல்லும். அதை வாணி அவர்கள் மூலம் நீள்கிறது. அவ்வாறு வாணி என்பது சரஸ்வதி ஆகும். அவ்வாறு வாணியின் வரலாற்றை ஆராய்ந்தால் அது தற்போதைய கிருங்கேரி சாரதா பீடனை பின்னோக்கி செல்ல வேண்டும். அதன் மூலம் ஆதிசங்கரின் முதன்மை சக்தி பீடமான சாரதாம்பிகை பீடம் என்ற வரை இதன் நீள்கிறது. இவ்வாறு சரஸ்வதி வாணியின் தொடர்புடன் இவ்வாறு வாணியம்பாடியை ஆராய்ந்தால் இதன் வரலாறு கிறித்து யுகம் அதாவது சத்தியுகம் வரை பின்னோக்கி செல்கிறது. எனவே இந்த பாலாற்றின் நாகரிகம் அவ்வளவு பழமையானது என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே வாணிமேன் டைம்லைனை அறிய வேண்டும் என்றால் வாணி அதாவது சரஸ்வதியின் வாழ்ந்த காலத்தக்கட்டை கொண்டே அவர் அவதரித்த காலத்தை கொண்டே பார்க்க வேண்டியிருக்குது. அதை கொஞ்சம் விரிவாக வரும் காலையில் ஆராயலாம். தற்பொழுதுள்ள ஆதாரமாக பெரிய புராணம் ஏற்றிய சேக்கிலார் அவர்கள் தம்பி தொண்டைமான் அவர் ஆண்ட பகுதியில்தான் தொண்டை நாடு என பெயர்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்பது அடியனின் கருத்தாகும். இங்கு இந்த தொண்டைமான் அவர்கள் அனாபய சோழனின் ஆசான குருவாக அவரால் ஏற்கப்பட்டார். இங்கு நாம் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இங்கு நமது வரலாறு தென்னிந்தியாவை அடிப்படையாக கொண்டு தான் தமிழர்கள் ஆண்ட இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்தின் வரலாறு நாம் காண வேண்டும் என்பதுதான். ஆனால் தற்போதைய மாடர்ன் வரலாற்று முறைப்படி இந்தியன் வரலாற்றை வடக்கே இருந்து தெற்கு நோக்கி இந்த நாகரிகம் பரவியிருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் நமது வரலாற்றை ஏற்றியுள்ளார்கள். இது நமக்கு பல குழப்பங்களை உருவாக்கியுள்ளது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்பதற்கான எனது ஆய்வுகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதன் அடிப்படையில் நீங்கள் என்னுடைய கருத்தை நம்பியவர்கள் என்று என்னுடைய முந்தைய ஆய்வை புத்தகத்தின் ரெஃபரன்ஸை கொண்டு நீங்கள் அறியலாம். இதன் அடிப்படையில் இந்த இந்தியாவிலிருந்து தான் தென்னிந்தியாவிலிருந்து தான் நாகரிகம் வட இந்தியா சென்றது என்பது உறுதியாகிறது. இங்கு நாம் குமரிக்கணம் என்ற ஒன்றை கருத்தில் கொண்டு சிவன் இந்த குமரிக்கணத்திலிருந்து இமயமலையாகிய மேருமலையில் தான் வாழ்ந்தார். பிறகு இந்த குமரிக்கண்டம் கடல் சுனாமியால் அழிய அவர் தம் தென்னிந்தியாவை அடைந்து இங்கு அவர் உருவாக்கிய மருது நாகரிகம் தான் உலகின் நாகரிக வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக விளங்கி நாம் பார்ப்பதற்கு தற்போதும் சான்றுகளாக வைகை மற்றும் பாலாற்று நதிக்கரையில் உள்ள மருது நாகரிகம் உள்ளன. இதை நாம் முறையாக அறிய நம்முடைய தமிழர்களின் காலகட்டத்தை மாடர்னிஸ்டி காலத்தோடு பொருத்தாமல் இதன் தனி நாகரிகமாக காலத்தை கொண்டு ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய காலகட்டம் கிமு 6600 இந்த தமிழ்நாடு வரலாற்று மாடர்னிஸ்டுடன் பொருத்தி பார்த்தால் பொருந்தும். இதற்கு நாம் புராணங்களின் அடிப்படையான நிகழ்வுகளை கொண்டே நம்முடைய வரலாற்றை பார்க்க வேண்டும். புராணங்கள் என்பது அதிதொன்மையான வரலாற்று பதிவுகள் ஆகும். ஆனால் அதற்கான சான்றுகள் பிசிகளாக இல்லை என்பதால் அதனை வரலாறு என்று கருதுவதில் நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் உடன்படுவதில்லை. எனவே சான்றுகள் இல்லை என்று கூறி புராணங்களின் பதிவுகளை நாம் விட்டு விடுவது ஒரு முழுமையான வரலாற்றை கொடுக்க இயலாது. அவ்வாறு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆனால் அத்தகைய குமரிக்கண்டம் நாம் காண்பதற்கு பூமியின் மேற்பரப்பில் சாட்சியாக இல்லை. ஆனால் கடலின் அடியில் எண்ணற்ற சாட்சிகளாக அவை கடலுக்கடியில் புதையுண்டு கிடக்கின்றன. புதின நகரங்களின் தடயங்கள் உலகம் முழுவதும் உள்ளன. எனவே இதை கருத்தில் கொண்டு கந்த புராண நிகழ்வுகளை வரலாற்றை கொண்டு நாம் நம்முடைய இந்தியன் வரலாற்றை உருவாக்கினால் அது முழுமையாக இருக்கும். தற்போதைய
நம் இந்திய நாடு பல லட்சம் வருடங்களாக மனிதன் தொடர்ந்து வாழ்வதற்கு இதன் புவியியல் அமைப்பு மற்றும் இங்கு நிலவும் தட்பவெப்ப நிலைகளை, அங்கு வாழும் மக்களின் நிலத்தின் தன்மை, குணங்கள், சுற்றுச்சூழல், சமூக அமைப்பு, இயற்கை நிலைகள் மற்றும் சீற்றங்கள், மக்களின் பண்பாடு, அவர்களின் வாழ்வாதாரம், கலாச்சாரம், திருவிழாக்கள், கலைகள், பொழுதுபோக்கு அம்சம் மற்றும் இறை வழிபாட்டு முறை என பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு பார்த்தால் நமக்கு பழங்கால வரலாற்றின் தொடர்ச்சியை அறிய முடியும். அதை தவிர்த்து எவிடன்ஸ் பேஸ்டை மட்டும் வைத்து மாடர்ன் வரலாற்று முறைப்படி பதிவேற்றில் பார்த்தால் அதில் நிறைய சம்பவங்கள் காணாமல் போய் நம்முடைய வரலாறு இங்கும் அங்கும் ஒன்றுமாக இருந்து நடுவில் கொஞ்சம் பக்கம் காணவில்லை என்றே இருக்கும். இவ்வாறு இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளாமல் உருவாக்கப்பட்ட மாடர்ன் ஹிஸ்டரி நமது முதல் சகாக்கள் காலத்தை கருத்தில் கொள்ளவில்லை. அதனால் மௌரியன் காலம் கிமு 300 என்று அலெக்சாண்டர் வந்த பிறகுதான் அந்த அலெக்சாண்டர் காலத்தோடு ஒப்பிட்டு இந்த வட இந்திய காலகட்டத்தை வகுத்துள்ளார்கள். இவ்வாறு கையாளப்படும் வரலாற்று ஆண்டுகளை முறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம் புத்தரின் காலத்தை அவர்கள் புராணத்தின் நிகழ்வுகளை கொண்டும், மேலும் அந்த சமகாலில் நடந்த மற்ற வரலாற்று நிகழ்வுகளை ஒப்பிட்டும் அது புராண நிகழ்வோடு பார்த்தும் மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்தால் நமது வரலாறு கிமு 300 மௌரியர் காலம் என்பதற்கு பதிலாக கிமு 1600 என்று 1300 ஆண்டுகள் பின்னோக்கி சொல்லும். அப்பொழுது இந்த தொண்டை மண்டல வரலாறு நிகழ்வுகளும் பின்னோக்கி செல்லும். இதற்கான சான்றுகளை நம்முடைய கோயிலின் கல்வெட்டுகளை வைத்து ஆராய்ந்தால் அதன் உண்மையான காலகட்டம் தெரிய வரும். அதனால் தான் நான் கோயிலை அடிப்படையாக கொண்டு இந்த புராண நிகழ்வுகளையும் கொண்டும் இந்த பாலாற்றங்கரை நம்ம நாகரிகம் எவ்வளவு பழமையாக இருக்கக்கூடும் என்பதை ஆய முற்படுகிறேன். இதை நான் பல காணொலியில் விளக்குகிறேன். இன்னும் வரும் காணொலியிலும் இந்த பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள நதிகளை அடிப்படையாக கொண்டு இங்கு எவ்வாறு பாலாற்று நாகரிகம் உயர்ந்தது என்பதை, இது உற்பத்தியாகும் நந்திமலையிலிருந்து இது கடலில் கிடக்கும் காஞ்சிபுரம், பே ஆஃப் பெங்கால் வரை உள்ள கோயில்களை வைத்து ஆராய்ந்தாலே இதன் ஹிஸ்டரி நமக்கு கிடைக்கும். இங்கு வாழ்ந்த மக்கள் யார், பழங்கால மக்கள் யார், எப்படி இங்கு ஒரு குறுநில சிவிலைசேஷன் முல்லை சிவிலைசேஷனாக மாறுது, முல்லை சிவிலைசேஷன் மருதன் சிவிலைசேஷன் வந்தது என்பதை நாம் அறிய முடியும். இங்கு வாழ்ந்த மக்களின் வரலாறு எவ்வாறு நீள்கிறது என்பதை காண முடியும். நன்றி.